தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் தனியாக வசிக்கும் தம்பதியின் வீட்டை குறிவைத்து கொள்ளையடிக்கும் கும்பல் போலீசில் சிக்கியது. பகலில் காரில் வந்து நோட்டமிட்டு இரவில் கொள்ளையை அரங்கேற்றிய கும்பலின் அதிர்ச்சி பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நாலாட்டின் புத்தூரைச் சேர்ந்தவர் 52 வயதான மணி. இவரது மனைவி 50 வயதான மல்லிகா. இருவரும் அரசு பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வருகின்றனர். ஏப்ரல் 18ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு உறவினர் வீட்டுக்கு சென்றனர். பின்னர் ஏப்ரல் 25ஆம் தேதி இவர்களது வீட்டு கதவு உடைந்து கிடப்பதாக பக்கத்து வீட்டுக்காரர்கள் தம்பதிக்கு தகவல் தெரிவித்தனர். பதறியடித்து வீட்டிற்கு திரும்பிய தம்பதி உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 30 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனால் உடைந்து போனவர்கள் கோவில்பட்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தடயவியல் வல்லுநர்களையும் கைரேகை நிபுணர்களையும் வரவழைத்து விசாரணையை தொடங்கினர். வீட்டில் கிடைத்த கைரேகை பதிவுகளை சேகரித்து மோப்பனாய் வரவழைத்து சோதனை செய்தனர். தொடர்ந்து திருட்டு தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் கோவில்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஒரு காரில் வந்த 2 பேரிடம் விசாரணை நடத்தினர். முன்னுக்கு பின் முரணாக பேசவே அவர்களை காருடன் நல்லாட்டின் புத்தூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை சேர்ந்த கடல்மணி, அடைக்கலப்பட்டினத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பது தெரிய வந்தது. போலீசாரின் கிடுக்குப்புடி விசாரணையில் தம்பதி வீட்டில் நகை திருடிய திருடர்கள் இவர்கள்தான் என தெரிய வந்தது. காரில் சென்று பூட்டி கிடந்த வீட்டை நோட்டமிட்டவர்கள் செல்வகுமார் என்பவருடன் சேர்ந்து அன்று இரவு 2 மணிக்கு திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் திருட்டு நகைகளுடன் தப்பிச் சென்றவர்களுக்கு ஆலங்குளம் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த அயோத்திராமர் அடைக்கலம் கொடுத்துள்ளார். இதனையடுத்து கடல்மணி, ராமச்சந்திரன், சரவணன், அயோத்திராமர் ஆகிய 4 பேரை கோவில்பட்டி தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து திருட்டு நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் கைதான 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் வீட்டின் பூட்டை உடைத்து அரங்கேற்றிய பல திருட்டுச் சம்பவங்களுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது.